ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் என்ன தமிழ்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருப்பேன். இந்த மவுஸ் கேரக்டரை வச்சு தான் இன்றைக்கி கேரக்டர் ஸ்கில்லை வச்சு எப்படி எவ்வளோ கில் அடிக்கலாம் அப்படின்லாம் பார்க்க போகிறோம். சிஎஸில் இது ரொம்ப உதவும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், அங்கேருந்து சொல்கிறக்குள்ளேயுமே இங்கே வந்துட்டோம். வந்து இன்னொருத்தர் உட்காந்துருப்பேன். நைஸாக எடுத்துகிட்டு போனால் மேட்சே முடிஞ்சிடும். மேட்ச்சுக்கு ஒரு கில் அடித்தாலும் நமக்கு தான் இல்லை. அடுத்த ரவுண்டுக்கு வந்தோம்னா விஎஸ்எஸ் எடுத்துகிட்டு இப்படியே குடுன்னு ஓடி இப்போ பாருங்கள், இந்த மேட்செல்லாம் சரியான மேட்ச். இந்த கேரக்டரை வச்சு இந்த கேரக்டரை பாருங்கள், சர்ன்னு போட்டுட்டு வேகமாக மேலே ஏறி நான் மட்டும்தான் இந்த கேரக்டர் வச்சுருக்கேன்னு பார்த்தா நம்ம டீமால் ஒருத்தர் வச்சுருக்காருந்தா நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு பாருங்க. ஆனால் அவர் இந்த ஆட்டி ஒரு கில்லு கூட அடிக்கலை. நான் வந்து 3 கில்லு அடிச்சிருந்தேன் மேட்ச். இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டு நான் போனேன்னு இந்த கேரக்டரை எடுத்துவிட்டு பார்ப்பேன் எங்கன்னு இருக்காங்க. இங்கேன்னு மேலே ஒருத்தர் ஓடிவேன், அவனை ஒரு கில்லு. அப்போ இங்கே கீழே ஒன்றவனை பார்த்தேன். இவனுக்கு போய் லவக்குன்னு ஒரு அழுத்து. அப்புறம் இங்கிட்டு கில் எடுத்து விட்டு இங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் ஒன்று நின்றுட்டு அடித்தா மேட்சே முடிஞ்சிச்சு. அப்புறம் சும்மா மூஞ்சியை காட்டிகிட்டு இருந்தான். அவ்வளோதான். அடுத்த ரவுண்டு மேக்டன் எடுத்து கிளம்பியாச்சு. மாற்றியும் சர்புருன்னு ஏற ஆரம்பிச்சிட்டு இந்த கேரக்டரை போட்டு சர்ன்னு இந்த மாதிரி ஜோன் ஓரத்துலேயே ஒட்டி போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டீமால் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆனால் என்ன கில்லு தான் அடிக்க மாட்டார், செத்து போயிடுவார். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஒரு கில்லு, இங்கே மாதிரி ஏறி வந்து நம்மள்கிட்டயே அவனை ஒரு அழுத்து 2 கில்லு இந்த இடத்துலையே பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே ஜோனில் ஏறி அங்கே நம்ம டீமால் அடித்து அவனை அப்படியே பதுங்கி போய் அடிக்கலான்னு பார்ப்போம். உட்காந்துருவோம். உட்காந்துட்டு இப்படி அடிப்போம் பாருங்கள், சர்ன்னு. அவ்வளோதான். 3 கில்லு பாருங்கள் இந்த கேரக்டர் எவ்வளோ உதவுதுன்னு. அடுத்து இந்த மேட்ச்சு எய்ஸெல்லாம் வேணாங்க. நம்ம எய்ஸ் அடித்து என்னங்க பண்ண போகிறோன்ட்டு நம்ம டீமால் இதை விட்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த மேட்ச்சு மூஞ்சியை காமிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். அடுத்த ரவுண்டு இந்த ரவுண்டெலாம் பாருங்கள், சரியான காமெடி. நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். ஓடிங்கினே அரை மணி நேரம் உட்காந்துருப்பேன். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கேருந்து அங்கிட்டு ஓடுவேன். அங்கிட்டு ஓடி அங்கே போய் பார்த்தா ஏன்னா நம்ம டீமால் ஒருத்தருக்கு நல்ல டேமேஜ் கொடுத்து வச்சுருந்துருப்பேன். அந்த ஆஃப் வரேன். நான் சரியாகவும் போய் இப்படி லைட்டாக அப்படியே உட்காந்துருந்தேன். அந்த ஆஃப்னு அடித்தா 2 புல்லட்லேயே செத்துட்டேன். அடுத்து கில் எடுத்து விட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே ஓடிக்கிட்டேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. உள்ளே விட்டு அப்படியே இங்கே நின்று பார்த்தேன். இங்கே நின்று சுட்டு பார்த்தேன். அவனையும் காணோம். அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்புறம் இங்கிட்டு போய் இங்கிட்டு சொல்லலான்னு பார்த்தா நம்ம டீமால் இருந்தால் இங்கே பாருங்கள், அவன் போய் கில் அடிச்சிட்டான். நானும் நமக்கு தான் கில் வந்துச்சேன்னு அப்புறம் இங்கிட்டு வரல. அப்படின்ட்டு இப்படி போய் தவுக்குன்னு அடித்தோம் பாருங்கள். அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. இதுதான் இந்த கேரக்டருடைய பவர். மறக்காமல் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி பாருங்கள்.